கரெக்ட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ கண்டிப்பா சிஎஸ்கே சைட்ல இருந்து இதை நம்ம எதிர்பார்க்கல. மிகப்பெரிய ஒரு பிளேயர் மிஸ் பண்ண போறாரு ஐபிஎல்ல. அண்ட் டெவான் கான்வே தான், வேற யாருமே கிடையாது. இன்ஜுரிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட்டா ஐபிஎல் மிஸ் பண்ண போறது கிடையாது. இருந்தாலும் மே செகண்ட் வீக்ல தான் ரெடி ஆகுறாராமா. ஸோ அப்போ வந்து நோ யூஸுங்க. அவருக்கு பதிலாக வேற ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயரா யாராவது வருவாங்களா? அப்படி பார்க்கும்போது சிஎஸ்கே உடைய ஓப்பனர் யாரு, அதை தாண்டி ஆர்சிபிக்கு இது சாதகமா பாதகமா முதல் மேட்ச்ல அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போனோம். ஸோ போன தடவை நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாருங்க. ஸோ ஃபைனல்லாம் மறக்கவே முடியாது. ஆக்சுவலா அவர் இன்னொரு ஒரு ஓவர் இல்ல 2 ஓவர் நின்று தான் மேட்சை முடிச்சு கொடுத்துட்டு போயிருப்பாரு. ஒரு 20 ரன் 25 ரன் அடிச்சு மேசிவான ஒரு அடி 50 வந்துட்டு மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொன்னோம். மரணத்தனமா ஆனாரு. ஆக்சுவலா 2022 அவங்க வந்துட்டு சாஃபி அடிக்கலைன்னா கூட அவருடைய மேரேஜ் கூட சிஎஸ்கேல தான் நடந்துச்சு. எனக்கு எம்எஸ் தோனி கேப்டனா ஒரு சீசன் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ எண்ட் ஆஃப் த சீசன் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருந்தாரு. ஸோ அடுத்த சீசனும் பார்த்தோம் அப்படின்னா நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருந்தாரு. 2023 ருத்ராஜ் அண்ட் டெவான் கான்வே மேசிவான ஒரு பார்ட்னர்ஷிப், செம்மையான ஒரு பார்ட்னர்ஷிப். மாற்றமே கிடையாது. அவங்க எப்பெல்லாம் வந்துட்டு பவர் பிளேல 50க்கு மேல அடிச்சிருக்கிறாங்களோ ஸோ எல்லாமே சிஎஸ்கே வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பேட்ஸ்மேன், ஆடு ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கு. அது மாதிரி நீட்டா அந்த டெலிகேட் டச் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது இருக்கு. ஸோ பயங்கரமான பிளேயர், நல்லா விளையாண்டு இருந்த ஒரு மனுஷன் தான். யாருக்கு என்ன பட்டுச்சோ அப்படிங்கிற மாதிரி இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ இன்ஜுரி ஆகுது அப்படின்னு சொல்றதை தாண்டியும் டைம் சரியில்லைங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? டெவான் கான்வேக்கு பொருந்துங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மந்தாவே பார்த்தோம் அப்படின்னா ஒய்ஃபுக்கு வந்துட்டு வயிற்றுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. குழந்தை பிறக்கிறதுல ஆபத்துங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலா அந்த குழந்தை வந்துட்டு பிறக்காமலேயே இறந்துடுச்சு. ஸோ அது ஒரு பிரச்சனை, டென்ஷன். 3 வீக்ஸா வந்துட்டு பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் பெருசா ஸ்கோர் பண்ண முடியல. ஃபின்னாலாம் ஆடிட்டு இருக்கும்போது இவரால் வந்து ஸ்கோர் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தம்புல பயங்கரமான அடி, பேட்டை கூட ஹோல்ட் பண்ண முடியலன்னு சொல்லியிருந்தாங்க. நான் எக்ஸாக்டா 1 வீக் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இன்னும் ஒரு வாரத்தில் கான்வேயோட அப்டேட் வரும். ஸோ அதனால பேட்டையே ஹோல்ட் பண்ண முடியல. இன்னும் 1 வீக்கு அப்புறம் ஒரு ஹோல்டு பண்றாரு அப்படிங்கிற பட்சத்தில் சிஎஸ்கே ஆடுவாரு. அப்படி இல்லைன்னா அவருக்கு பதிலாக டூப்ளா இல்ல ரீசா ஹென்ட்ரிக்ஸ் யார் ஐபிஎல் அப்ளை பண்ணியிருக்காங்களோ ஸோ அந்த பிளேயரை உள்ள எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்திருப்போம். ஸோ ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயர் வருவாங்களா அப்படிங்கறது டவுட்டுங்க. பிகாஸ் ஏன்னா மே வரைக்கும், அதாவது இந்த ஒரு ஐபிஎல் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் விட்டுருக்காங்க. ரீசன் எலெக்ஷன் டேட் எப்பன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எப்போலாம் போக போகுதுன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது போலீஸ் பாதுகாப்பெல்லாம் வேணும். ஸோ மேட்சுக்கே வந்துட்டு எல்லா போலீஸ் போஸ்டே கொடுக்க முடியாது அப்படிங்கறதுனால பார்த்தோம் அப்படின்னா ஸோ பாதி மட்டும்தான் விட்டுருக்காங்க. இது முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் மேயோட பாதிக்கு மேலதான் நடக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்ப்பாங்க. ஸோ நல்லா இல்லைன்னா செகண்ட் ஹாஃப் டெவான் கான்வே வரக்கான சான்ஸ் இருக்கு. ஆக்சுவலா செகண்ட் வீக்ல தான் அவர் ரெடி ஆவாரு, ஃபுல் ரிசல்ட் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே இருந்தாலும் ஒரு 6 மேட்சுக்காக இங்க வருவாரா அப்படிங்கிறதும் கேள்விக்குறி தான். அட்லீஸ்ட் ஆஃப் சேலரியாவது கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ டெவான் கான்வே என்னை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் மிஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இட்ஸ் ஓகே. இது சிஎஸ்கேக்கு பாதிப்பா, அதுதான் அடுத்த கேள்வி. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க கான்வே தான் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு, நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப், அவர் இல்லைன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டு. ஆனா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் கில்லாடிங்க. அக்ஷன்ல பயங்கரமான பிளான். எப்போ ரச்சின் ரவீந்திராவை பேஸ் பிரைஸுக்கு எடுத்தாங்களோ அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு. ஸோ கண்டிப்பா இந்த பையனுக்கு சான்ஸ் கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கான்வே இருக்கிற வரைக்கும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. டேரியல் மிச்சல் ஆடி ஆகணும், அண்ணா மொயின் அலி ஆடி ஆகணும், அப்புறம் வந்துட்டு தீக்ஷனா பத்திரானா இவங்க ஆடி ஆகணும். ஸோ இப்படி பார்க்கும்போது கான்வேக்கு இடம் கிடைக்குமான்னு யோசிச்சிருந்தாங்க. இல்லப்பா, கான்வே பண்ண பெர்ஃபார்மன்ஸ்க்கு கான்வே, மொயின் அலி, ஸோ அதுக்கப்புறம் தீக்ஷனா பத்திரானா இவங்க 4 பேர் தான் ஆடுவாங்க. டேரியல் மிச்சல் ரச்சின் ரவீந்திராக்கு இடம் கிடைக்குமாங்கிறத டவுட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சில பேர் கான்வே, டேரியல் மிச்சல், தீக்ஷனா பத்திரானாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் ரச்சினுக்கு இடம் இல்லப்பா, எனக்கு தெரிஞ்ச ஸ்டார் பாய் சின்ன பையன், பட் இருந்தாலும் பெஞ்சில் தான் கூறுவான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது செம்மையான ஒரு சந்தர்ப்பம். கான்வேவோட அச்சு அசல் ஜெராக்ஸ்ன்னு சொல்லணும். நல்ல ஒரு யங்ஸ்டன் ருத்ராஜன் ரச்சின் ரவீந்திரா ஓப்பன் பண்றதுக்கான சான்ஸ் தான் 99.9% இருக்குங்கிறதெல்லாம் மாற்றமே கிடையாது. சூப்பரான பேட்ஸ்மேனை தாண்டி இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, அவர் ஒரு ஸ்பின்னருங்க. ஸோ கண்டிப்பா நிறைய ஓவர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். நீங்க மொயின் அலி எடுக்கணும், சாம்னர் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அவர் இருக்காரு. ஸோ அது போக நீங்க டேரியல் மிச்சல் எடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பேட்டிங் ஆர்டர் ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா 10 பேர் பக்கம் பேட்டிங் ஆடுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட நீங்க சார்துல் தாக்கூர், தீபக் சகர் வரைக்கும் எக்ஸாக்டா 10 பேர் பேட்டிங் ஆடுவாங்க. பத்திரானா தவிர எல்லாருமே ஆடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இம்பாக்ட் பிளேயரா தீக்ஷனா வந்தாலும் ஆல்மோஸ்ட் 10 பிளேயர்ஸ் பக்கம் வந்துட்டு பேட்டிங் ஆடுறாங்க. அப்படி பார்க்கும்போது ரச்சின் ரவீந்திரா அண்ட் ருத்துராஜ் வேற மாதிரியான ஒரு பார்ட்னர்ஷிப்பா இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாதுங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இதைத்தான் சிஎஸ்கே சைட்ல இருந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ கான்வேவை மிஸ் பண்றாங்க அப்படின்னா கூட ரச்சின் ரவீந்திரா பெஸ்டா இருப்பாருங்க. ஸோ அவர்கிட்ட கான்வேவோட மிகப்பெரிய எபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. அந்த 6 ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கு. அண்ட் அவருடைய அந்த பிளேஸ்மெண்ட் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. கட்டு பயங்கரமா ஆடுறாப்ல. ஸோ பயங்கரமா இன்சைட் அவுட் ஆடுறாப்ல. அவர்கிட்ட இல்லாத ஷார்ட்ஸ் வேரியேஷனே இல்லை. ஸோ அந்த மாதிரி எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ருத்துராஜ் அண்ட் டெவான் கான்வே இவங்க தான் ஓப்பனிங் இறங்குவாங்கன்னு நினைக்கும் போது ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரச்சின் அண்ட் ருத்ராஜ் இவங்க 2 பேர் தான் வரக்கான சான்ஸ் ஹைலி பாசிபிள். ஓகேவா? ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை தாண்டி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபிக்கு சாதகமா, ஸோ இது இல்லாதது ஆர்சிபிக்கு சாதகமான்னு கேட்டா பெருசா பிளேயிங் லெவன்ல மாற்றம் இருக்க போறது கிடையாது. என்ன
கான்வேக்கு பதிலா இந்த பக்கம் வந்துட்டு ரச்சின் ரவீந்திரா ஆடுறாரு. ஸோ ரச்சின் ரவீந்திரானால் ஆர்சிபிக்கு பாதகமா சாதகமா அப்படிங்கறத நல்லா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ மேபி அவர் ஒரு சில ஓவர்ஸ் போடுவாங்க. ஸோ அதனால அவருடைய ஓவரை டார்கெட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு ஆர்சிபி பிளேயர்ஸ். ஏன்னா அவர் ஒரு மொயின் அலி அளவுக்கோ அவர் மிச்சல் சாண்டனர் அளவுக்கோ அவ்வளோ பெரிய பவுலர் கிடையாது. ஆக்சுவலா ஒரு பேட்டிங் தான் அவருடைய மெயின் டேலண்ட். சரி, அது போக பார்த்ததுதான் இந்த பவுலிங் எல்லாம் பார்ட் டைம்ல போட்டு பழகினதுதான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. இப்போ நீங்க ஜடேஜா எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். பவுலிங் தான் அவருடைய முழு நேரம் வேற. ஸோ பேட்டிங் வந்துட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுனால அதையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி ஆடிட்டு இருக்காரு. ஸோ ரச்சின் ரவீந்திரா பொறுத்த வரைக்கும் லைக் பேட்டிங் ஆல்ரவுண்டர் மாதிரி தான். பேட்டிங் ஒரு 70%, பவுலிங் ஒரு 30% தான் கொடுக்க முடியும். இதுவே ஜடேஜா எடுத்துட்டீங்க அப்படின்னா பவுலிங் ஒரு 70%, பேட்டிங் ஒரு 30% கொடுப்பாரு. சேம் மொயின் அலியும் பவுலிங் ஒரு 70%, பேட்டிங் ஒரு 30%, மிச்சல் சாண்டனரும் அப்படிதான். ஸோ ரச்சின் ரவீந்திரா பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் மாதிரி தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது அவருக்கு ஓவர் மாட்டிடுச்சு அப்படின்னா ஆர்சிபி ஸ்டேட்டவே டார்கெட் பண்ணுவாங்க. ஒரு பில் ஜாக்ஸ் ஆடுறாரு, ஒரு கேமரூன் கிரீன் ஆடுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் டார்கெட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இதனால இந்த பக்கம் சாயலாம், இந்த பக்கம் சாயலாம். ஸோ எப்படி வேணாலும் மேட்ச் முடியறதுக்கான சான்ஸ் இருக்குங்க. ஸோ இதனால பெரிய மாற்றங்கள் இல்லை. பட் இருந்தாலும் ரச்சின் ரவீந்திராவுடைய ஓவர்ஸ் டார்கெட் பண்றதுக்கான சான்ஸ் ஹைலி பாசிபிள். ஸோ நீங்க ஓவராலா என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.